ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்க போகிறோம். இதற்கு வந்து ஒரு கப் ரவை இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து வறுக்க கூட தேவையில்ல, அப்படியே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ண எடுத்த ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி எதுக்குன்னா, நம்ம மாவு பிசைகிறதுக்கு தான் தண்ணி வந்து மீடியமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையுங்க. அதாவது மாவு எப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிசைவோமோ அதே பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். தண்ணி பத்தலாம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செய்யவே ஆரம்பிக்கணும். எதுக்கு 1/2 அன் ஹவர் ஊறணுன்னா, அப்போ தான் வந்து ரவைன்றதுனால மாவும் வந்து நல்லா உபரியாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் மாவு கொஞ்சம் நேரம் ஊறணும். இதை வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாவு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட்டு போட்டு கூட மூடி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவராக வந்து நம்ம மாவுக்கு வந்து ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ துணியை எடுத்துகிட்டு நம்ம மாவு வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் உப்புனா போல் இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் மாவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கை வச்சாமல் கூட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ரொட்டி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரொட்டி கட்டையில் போட்டு மாவு உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்துட்டு மாவு பிசையுங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து ரொட்டி கட்டையிலையும் சரி நம்ம கையிலையும் சரி ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாவு. இப்போ நம்ம ரொட்டி கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தியில் எப்படி மாவு உருட்டுவோமோ அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது நம்ம மாவுக்கு வந்து கோதுமை மாவு இல்லைனா வந்து மைதா மாவு போட்டு உருட்டி எடுக்கலாம். அது மேலே நான் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குற மாவு வந்து கோதுமை மாவு. நம்ம ரெண்டில் எந்த மாவுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி உருட்டுவோமோ அதே பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம். சிம்பிளாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு உருட்டுவோமோ அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி உருட்டி எடுத்துனா போதும். அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் இப்போ பீஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து கத்தியில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல இதே மாதிரி பீஸ் போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் இதேமாரி திருப்பி கட் பண்ணுங்கள். நம்ம விருப்பப்படுற சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ பேனில் ஆயில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பீஸை வந்து ஆயிலில் சேர்த்து பொரிக்க வேண்டியது தான். இப்போ ஆயிலில் வந்து ஒன்று ஒன்றா போட தேவையில்ல, அப்படியே போட்டாலே போதும். ஆயிலில் பொரியும் போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஆயிலில் போட்டதை வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் நல்ல கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். செய்யும் போது நம்ம லோ ஃப்ளேம்லாம் வைக்க தேவையில்ல, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி வந்து சீக்கிரத்தில் அது கருகாது. அதனால் நம்ம ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம்.
இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இதோட இந்த ப்ராசஸ் முடியல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த ரவை சிப்ஸில் வந்து காரத்துக்கு ஏற்ற போல் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இது கூட நம்ம சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு ரவா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா அப்பளம் மாதிரி உடையுது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரவா சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.